நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா முறைக்கிற? தப்பு பண்ற சேது. டேய் ஓட, உன் சம்சார் ஏதாவது வேலை வச்சிருப்பா, அதை போய் செய்ய போ. ஏய் என்ன டேய் ஓட, ருக்கு விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதடா. ஏன்? ஏய் வேணாண்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ருக்குவ பொண்ணு கேட்டு போ சொன்னதே நான் தான். ஆனா அவன் நான் சொன்னதை செய்யாம விட்டுட்டான். பட்டுன்னு எல்லாரும் முன்னாடி அவ கழுத்துல தாலி கட்டிடுறான்னு முட்டா பையன் விட்டுட்டான். டேய் கையடுறா. இன்னைக்கு சாயங்காலம் அப்பா கிட்ட பேசி அவனை ரிலீஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நைட்டு உன் மச்சினிச்சியோட கல்யாணம். அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டு. ஏய் மனுஷனாடா நீ? லூசு பயல, பெரிய மனுஷன்டா. ஏய் அந்த புள்ள கிட்ட தப்பா நடந்த அன்னைக்கே உன்னை போட்டு தள்ளிட்டணும்டா. தப்பு பண்ணிட்டேன். முட்டா பயல, உனக்கு வாழ தெரியலடா. அதுக்காக வாழ்ற என்னையே இம்சை பண்ற. மிருகங்க தாண்டா உன்ன மாதிரி கேவலமான பொழைக்கும். ஏய் இப்படி இருந்தவெல்லாம் சீப்பட்டு செத்து போயிருக்கான்டா. டேய் சாவு எப்படி வேணா இருக்கட்டும்டா, இருக்கிற வர சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். எல்லாரும் உன்ன மாதிரி அரலூசா இருக்க மாட்டாங்கடா தனுசு. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன், உன் மச்சினிச்சிய மாங்காய் தின்ன வச்சிருப்பேன். பேசி திருத்தலான்னு நினைச்சேன். உத வாங்கித்தான் திருந்து வேணா நான் என்னடா பண்றது? என்னடா மச்சினிச்சி சொன்ன இம்புடுக்கம் வருது? என்னையும் உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? ஏய் மச்சினிச்சிங்கிறவ எனக்கு பிறக்காத மூத்த மக மாதிரிடா. டேய் கலட்டு பைய மாதிரி பேசாதடா. அந்த பொண்ணு கண்ணு, அவ கண்ணம், அந்த உதடு, சபா அந்த வளைவு நெளிவு, ஓ மூளையெல்லாம் அப்படியே பித்தம் பிடிக்குதுடா தனுசு. அவள அப்படியே அள்ளி கட்டி பிடிச்சு ருக்கு கிட்ட பேசணும். அவள ஒரே ஒரு நாள் எனக்கு முழுசா விட்டு கொடுன்னு கேட்கணும். பேசாதடா. நீ அடிக்க அடிக்க நான் திரும்ப திரும்ப பேசுவேன். இதுதான்டா நான் உனக்கு தர்ற அடி. ஏய் செத்து போயிராதடா சேது. நான் என் கண்ணை மூடி அவளை எவ்வளவு கேவலமா கற்பனை பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளவு கேவலமா கற்பனை பண்ணி பார்க்கிறேன். பேசாதடா. நீ அடிக்க அடிக்க நான் இன்னும் அசிங்கமா பேசுவேன். இது வரைக்கும் நீ உசுரோட இருந்தா பேசுவேன். விஷயத்துல தலையிட்டு உன் சங்கத்தாட்டா இருக்க. நீ என்னடா ஏன் சங்கா இருக்கிறது? நான் இருக்கிறேன்டா. நீ இந்த வீட்டுல சேதுன்னு ஒருத்த கிடையாதுடா. என்ன கொன்னுட்டு நீ உள்ள போயிருவ. உன் மச்சினிச்சு கல்யாணத்தை பார்க்க முடியாதுடா. ஆனா எனக்கு நிம்மதிடா. நான் அனுபவிக்கலனாலும் ருக்கு அனுபவிப்பான்ல. நீ செத்துட்டா ருக்கு நிரந்தரமா உள்ளத்தாண்டா இருப்பா. வெளிய வரவே மாட்டான்டா. என்னடா வீரமா பேசுன? கண்ணுல பயம் கொப்பளிக்குது.
வேண்டாண்டா தனுஷ். அதத்தாண்டா நானும் சொல்றேன். இந்த பூமிக்கு சேதுன்னு ஒருத்த தேவையே இல்லடா. செத்து போடா. ஐயோ தனுஷ் வேணாம் தனுஷ். விடுங்க. சொல்றத கேளுங்க தனுஷ். போங்க இந்த பக்கம். வேணாம். இன்னையில இருந்து உங்களுக்கு விடுதலை. ஐயோ நீங்க செய்யறது பாவம் இல்லையா? புண்ணியா அண்ணி. இவன் அசிங்கம். பொறுக்கிற என் குழந்தைக்கு அப்பா இல்லாம போனா ஊர்ல அவனை தருதரோன்னு சொல்லுவாங்க. அப்பனை கொன்னுட்டு பிறந்தவன்னு தப்பா பேசுவாங்க. ஏய் என்னடி நாடகமா? பாத்தீங்களா பாத்தீங்களா? தப்பான புத்தி அண்ணி. மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி இருக்கிறப்போ ஊர்ல அலையறா இல்ல. இனி இவனை விட்டு வச்சா நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்து விடுவான். விடுங்க. ஏய் நான் ஆம்பளடா. இப்படித்தான் இருப்பேன். உன்ன மாதிரி ஆம்பளை இனத்துக்கு அவமானமா இருக்க மாட்டேன்டா. ஐயோ மாமா. வேண்டாம் மாமா. மாமா நீ இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்க முடியாதுடா. ஐயோ மாமா வேண்டாம் மாமா. கையடி. வேண்டாம் மாமா. கையடி. ஐயோ தனுஷ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தனுஷ். திருந்த மாட்டா அண்ணி. இவன் செத்தாதா சேர்த்து வச்ச பாவத்துல கரைக்க முடியும். ஐயோ உங்க கால்ல வேணா நான் விழுந்து கேக்குறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் சொல்றத கேளுங்க தனுஷ். தர்தரம் பிடிச்சவன மறுபடியும் உயிர் பிச்சை போடுறேன்டா. பொழைச்சுக்கடா பொழைச்சுக்கடா. ஆத்தே என்னது அதிசயமா இருக்கு. எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்கிய. இன்னைக்கு இடிமழை தான். போங்க, உங்க அண்ணன் கீழே தான் இருக்காக. அங்க போய் பேசுங்க. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன சொல்றிய? என்னையவா பார்க்க வந்திய? நெசமாதான் சொல்றியலா? இல்ல பிடிக்காதவளெல்லாம் தேடி வந்திருக்கிய. உங்களை எனக்கு பிடிக்காது நான் சொன்னதே இல்லையே. எனக்கு பிடிக்கும்னு நீ சொன்னது இல்லையே. என்ன நாத்தனாருக்கு வாயடிச்சு போச்சு? நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? இல்ல இல்ல, நான் பிரியா தான் இருக்கேன். சொல்லுங்க. நீங்க என்னோட அண்ணி. ஆமா. என் நல்லது கெட்டதுல உங்களுக்கு பங்கு இருக்கு. இருந்துட்டு போட்டோம். சரி சொல்ல வந்தத சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? கோவமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன் அப்படி பண்ணீங்க? நான் என்னதான் பண்ண? போலீஸ் வரலனா எனக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. வேற என்னத்த செய்ய? எனக்கு தெரியும். எங்க அண்ணனை காப்பாத்துற பாத்துட்டமே நான் உங்க கண்ணுல பாக்கல. ரொம்ப நிதானமா தான் இருந்தீங்க. இந்தா கத்திய பார்த்ததும் மிரண்டு கண்ணுல தண்ணிய வச்சுக்க. நான் என்ன உன்ன மாதிரி சின்ன புள்ளையா? நான் ஒன்னு சொன்னா கேப்பியலா? சொல்லுங்க. ஆமா, அந்த பையனுக்கு என்னதான் குறை? ஒசரமா தான் இருக்கான். அழகா உருண்ட முகம், என்ன லேசா சாட்ட முடி, நல்ல கலர் வேற. எவனையும் அடக்கி வைக்கிற தாட்டியும் இருக்கு. ஒரு ஆம்பளைக்கு வேற என்ன வேணும்? என்ன கொஞ்சம் முரட்டு பையன், ஆனா பாசக்கார பையன். உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இம்புட்டு உசுரா இருக்கான். மத்தபடி காசு சௌரியம் அதுக்கெல்லாம் எந்த குறையும் ஒன்னும் இல்ல. நல்லாதான் பாத்துப்பான். என்னச்சா? கல்யாணம் பண்ண புள்ளைய அப்படியே எல்லாரும் உங்க அண்ணன் மாதிரி சும்மா உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாளா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படியே எல்லாரும் உங்க அண்ணன் மாதிரி சும்மா உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாளா? நெசமா தான் சொல்றேன். அந்த பையனை கட்டிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எதுக்கு அது? அது கொண்டு போய் கடையில கொடுத்தா 1/4 கிலோ தக்காளி கூட தரமாட்டான். நெசந்தா அத்தா. என் வாழ்க்கையை பாழாக்குறது நியாயமா? ஏய், நீ என்ன சண்டைக்காரி மாதிரி பேசுறவ? ஏதோ நீ கேட்டதுனால நான் சொன்னேன்.
இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச நல்லதுப்பா. ஆம்பிடுத. வாங்க மாமா, நீங்களாவது உங்க தங்கச்சிக்கு 4 வார்த்தை எடுத்து சொல்லலாம்ல. என்ன சொல்லணும்? வேற என்ன, நான் அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கணுமா? சாரி அண்ணி, நான் உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கவே கூடாது. ரொம்ப தேங்க்ஸ். என்ன இப்படி சிரிப்பிட்டு போறவ? நல்லது சொன்னா பிடிக்காதே. உன்னை நல்லது சொல்ல சொன்னமா? இங்க பாரு, உன் பெரிய அண்ணன் என் தங்கச்சி லைஃப்ல மறுபடியும் பிரச்சனை பண்ணனா அவ்வளவுதான். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் சூதுவாது தெரியாத அந்த பச்சை மண்ணை இந்த பஞ்சாயத்துல எல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்காதீங்க, சொல்லிவிட்டேன். ஏய், உண்மை எனக்கு தெரியும்டி. பாரு, நீயும் அண்ணனும் என்ன கதியாக போறீங்கன்னு பார்க்கத்தான் போறேன். ஏய் சின்னவனா, இங்க வா. பவித்ரா, இங்க வாத்தா. சொல்லுங்க மாமா. எங்க அவன்? மேல. என்ன குடிச்சுக்கிட்டு இருக்கானா? குடிகார பையா. என்னவா பஞ்சாயத்து? அது பதறி போய் போன் அடிக்க தெரியுதுல, விவரம் தெரியாதா? அவனை வர சொல்லு. இன்னும் 2 செகண்ட்ல இங்க வந்து நிக்கணும் அவன். போ. ஏய், இங்க வா. மொகர கட்டைய பாரு. பிள்ளைகளை பெத்து வளர்க்காம 2 தொல்லைகளை பெத்து போட்டிருக்க. நான் என்னங்க செய்வேன்? இத மட்டும் கரெக்டா சொல்லு. சங்கிலிய மிதிச்சு கொண்டு போடுவான் கழுத. அப்பா, என்னடா நொப்பா கறி திமிர காட்டுறீங்களோ? என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. எட்டி அரைஞ்சானா கண்ணு கலங்கிடும். அப்பங்கழுத்துல கத்திய வச்ச பெரிய சண்டையாடுவீங்களோ? நியாயத்துக்கு தான் அதை செஞ்சேன். அந்த வெங்காயத்தை வச்சு நாக்கு வலிக்க முடியும்? நாம நல்லா இருக்கணும்னா நாம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதான் நியாயம். ஊருக்காக செத்த எவனுக்கும் இங்க செலவைக்க மாட்டாங்க. நம்ம மனசு நிம்மதியா இருக்குமே, அது பத்தாதா? எங்க உள்ள போ. ரெண்டுமே நம்ம பிள்ளைங்க தானேங்க. இப்ப போறியா இல்ல இங்கே சாகுறியா? போடி உள்ள. பவித்ரா, நீயும் போ. என்னத்தா? சரிங்க மாமா. போங்க. என்னடா? ஒண்ணு இல்லப்பா. ராத்திரி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப பகல்லையும் குடிக்கிறீங்க. என்ன நினைப்ப ஓடுது உள்ள? உன் அப்பா ஓடி ஆடி சேர்த்து சொத்த பூரா அழிச்சப்பட திட்டமா? இல்லப்பா, இன்னைக்கு இவன் கூட என்ன பிரச்சனை உனக்கு? வயசுல உனக்கு சின்னவன் தானே, ஏதாவது ஒண்ணுன்னா அனுசரிச்சு போக மாட்டியா? எவ்வளவு நாள் தான்ப்பா அனுசரிச்சு போறது? நீ ஏன் இப்ப இவன் கூடவே சண்டைக்கு நிக்கிற? நான் சண்டை போடுறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி இவன் பண்ற எந்த தப்பும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் தப்பு பண்றான், பண்ணல. நீ எதுக்கு அனாவசியமா அவன் விஷயத்துல மூக்க நுழைக்கிற? அதே என் குணம், என் தாத்தன் குணம். தப்புனா தப்புதே. உருவம் மட்டும் அவர் மாதிரி இல்ல, உள்ள இருக்கிற புத்தியும் அந்த ஆள் புத்திதே. உன் தாத்தா எம்பிட்டு வருஷம் உன்னை சீரட்டி வளர்த்தாரு? அந்த ஆளை பத்தி அம்புட்டும் தெரியுமா உனக்கு? விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவர் செத்து இருக்கலாம். ஆனா ஊரு பேசுதுல்ல. என்னைய பாக்குற எல்லாரும் சொல்றாங்கல்ல, என் தாத்தன் குணத்தையும் உங்க குணத்தையும். டேய், என்ன விட்ட ரொம்ப பேசுற? சொத்து சேர்த்தது தாத்தாலடா, என் அப்பன். அதேன் தப்பு தருதலையா தெரியற. முடிஞ்ச சண்டைய தேவையில்லாம உசுப்பேத்துற தனசு. இல்லப்பா, உங்க மூஞ்சி முன்னாடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கேன். மூஞ்சிக்கு முன்னாடி தானே பேசலாம், முன்ன விட்டு பின்னாடி பேசினா அப்ப நீ அடி. இப்ப வாய மூடு. முதல்ல உங்க பஞ்சாயத்து என்ன? யாப்பு, என்ன பிரச்சனை? இவன் ஏதோ தப்பு பண்ணானியா? என்ன பண்ணா? இல்லப்பா, அவன் பொண்டாட்டிய மிதிக்கிறான், அடிக்கிறான், அது அவன் பிரச்சனை. அதான் தினம் நடக்குது. வேற என்ன சொல்லட்டுமாடா? சொல்லுங்க அப்ப, என்ன செஞ்சா? நான் உங்க கூட எந்த வியாபாரத்துக்கும் வரது இல்ல. என்ன செய்றீங்க, காசு எம்பிட்டு வருது போகுது எதையும் கண்டுக்கிறது இல்ல. நான் பாட்டு ஒரு பக்கமா ஊரை சுத்திக்கிட்டு வேற ஒருத்தன் கட்டு மரத்துல கடலுக்கு போய் வந்துகிட்டு இருக்கேன். ஏன் எதுக்குன்னு என்னைக்காவது கேட்டீங்களா? நான் வந்தேன்னா இவனை நெசமா ஏதாவது செஞ்சு போடுவேன். அம்புட்டு சேட்டை, பொம்பளை பிள்ளைங்க சவாசம். ஊருக்குள்ள நிறைய பயலுக உங்க மேல உள்ள பயத்துலதான் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாம இருக்காங்க. டேய், நீ பாத்தியா? அதான் பார்த்தேனடா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில என்ன பண்ணா தெரியுமா? டேய் தனுஷ், அவன் குடிக்கிறாங்கிறதுக்காக அவர்கிட்ட அவனை பத்தி கண்டதையும் சொல்லக்கூடாது. ஏய், உன்னை உள்ள தாண்டி இருக்கு சொன்ன. என்னங்க, முதல்ல அவன் பொண்டாட்டி பிரச்சனை தீக்கட்டுங்க. சங்க அறுத்து விடுவேன், பேசாதே. நீங்க சொல்லுங்க அப்ப. வேணிய பார்க்க போன வீட்டுல இவன் என்ன பண்ணா தெரியுமா?
ஐயோ மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டியா? உசுரோடவே இருக்கக்கூடாது. ஐயோ என்னங்க வேணாங்க விட்டுருங்க. போடி போ. என்னங்க சொன்னா கேளுங்க. டேய் பாத்துட்டு நிக்கிறேடா. ஐயோ என்னங்க சொன்னா கேளுங்க. வேணாங்க வேணாங்க சொன்னா கேளுங்க. எல்லாம் முன்னால தாண்டா. போதும் அவனை விடுங்க. கட்ட பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா? அது பார்த்தாதுன்னு வீட்டோட வெப்பாட்டி வேற. அதுவும் பார்த்தாதுன்னு மூணாவது ஒண்ணுக்கு அடி போடுறியோ? ஏதோ போனா போகுதுன்னு விட்டு வச்சா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த வீட்லயே கைய வச்சுட்டல. எவ்வளவு நெஞ்செழுத்தா சின்னவன் இவனை கொண்டது பத்தாதுன்னு நீங்களும் இவனை கொல்லாதீங்க. ஓடி ஆசை விட்டவன கேளுங்க. சின்னவனே கூட பிறந்தவனே காட்டி கொடுக்கறியாடா? ஏய் அதே அப்ப ஒரு வகையில ராம பொண்டாட்டி அவனை மதிக்கலனாலும் அவளையே உசுரா மதிச்சு தனிச்சு கிடக்கான். ஊர் மேயற ஒரு பொறுக்கியை பெத்துக்கிட்டு அவனுக்காக நீ வக்காலத்து வாங்குறியா? அப்ப இவ வேணாப்ப நம்ம வம்சத்துக்கு இப்படி ஒருத்த தேவையே இல்ல. பொண்ணு புதைச்சு போடுறான். மாமா மாமா வேண்டாம் மாமா. தள்ளி போ மாமா வேண்டாம் மாமா. உங்க பேர புள்ள அப்பா இல்லாத குழந்தைய பிறக்க கூடாது. தப்பான அப்ப இருக்கவே கூடாது. என்னங்க மாமா வேண்டாம் மாமா. மாமா வேண்டாம் மாமா. பாரு அப்ப அறுத்து போட போய் விட வாடா. அதான் சொல்லிட்டாருல தப்பே பண்ணாத தகப்பன். வாடா வந்து அடிச்சு கொல்லுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாடா அதான் சொல்லிட்டாருல தப்பே பண்ணாத தகப்பன். வாடா வந்து அடிச்சு கொல்லுடா. டேய் பெரியவனே கொஞ்சம் பேசாம இருடா. ஏய் பெத்த மவனை கொல்லுனுங்கறாரு, நான் பேசாம இருக்கணுமா? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அவளை கட்டி பிடிச்சு முத்தமா கொடுத்தேன், தெரியாம கை பட்டுருச்சு. படுமோ தெரியாம கை படுமோ? குடிகார பயல. ஆத்தாளுக்கு பொண்டாட்டிக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? எங்க என்ன செய்யணும்னு தெரியாதா உனக்கு? மாமா அவர் பேசினது தப்புதான். நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நீ பிச்சை எடுத்து ஏன் கூட்டுல உசுறு நிக்கணுமா? ஓடி. டேய் சின்னவனே வாடா. இதுக்கு தானே இம்புட்டு நாள் ஆசைப்பட்ட. வாடா வந்து குத்துறா. ஏய் திமிர பாரு. விடுங்கப்ப. வேணாம்பா. என் கௌரவம் செத்து போச்சப்ப. விஷயத்தை பெருசு பண்ண வேணாம்பா. அது அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் அசிங்கம். பெரியவர் வீட்டுல பஞ்சாயத்துன்னு ஊரே சிரிச்சு போடும். விட்டுருங்க அண்ணே. அந்த கூட்டு மேல போங்க நீ. போங்க நீ. வாங்க. டேய் சின்னவனே இத மறக்கவே மாட்டேன்டா. ஏய் ரசம போயிரு. சேது போடா. ஏய் மன்னிக்கவே மாட்டேன்டா. ஏய் இனி வசூலுக்கு போகவோ வியாபாரம் பார்க்கவோ நீ போக கூடாது. என் கூட சேர்ந்து வெளியே வர்ற தகுதியை நீ இழந்துட்ட. இனி இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் என்கிட்ட எதா இருந்தாலும் நீ பேசணும். வெளியே போனா நீ வேற நான் வேற. என் பேரை சொல்லி 7.5 எழுத்த மன்னிக்கவே மாட்டேன். வா. இப்ப எதுக்கு நீங்க வந்த? மா போடா. கூட பிறந்த அண்ணன் தம்பிய மோத விட்டுட்டா அவன் இஷ்டத்துக்கு போறா வரா. இது என்ன வீடா இல்ல பரதேசி மடமா? மாமா அத்தை பேசுறது ரொம்ப தப்பு மாமா. என்னத்தா குரல ஒசருது? அவ பேசுனதுல என்ன பார்த்தா? ஏய் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீடு வேற வீடா இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்ணுங்க எல்லா உறவையும் அத்துக்கணுமா? அவங்களும் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க கூடாதா? அவங்க கண்ணீரை துடைக்க கை நீட்ட கூடாதா? எங்க வீட்டுக்கு உள்ள கூட போகாம வாசல்ல நின்னு பேசிட்டு வந்த. எங்க வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல.
எனக்கு அது எவ்வளவு பெரிய வலி. ஆனாலும் நான் அதை பொறுத்துக்கிறேன். ஏன்? என் அண்ணனும் வேணியும் ஒண்ணு சேரணும், அதுக்காக. ஏய், உன் நாடகம் போதும், நிப்பாட்டு. என் மக வாழ்க்கையில அக்கறை இருக்கிறவ முதல்ல எங்க போயிருக்கவே கூடாது. அத்தை, அவ என் தங்கச்சி. அவளுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லன்னு என்னால நின்னு பாத்துட்டு இருக்க முடியாது. ஏன் தா என் புள்ள இருக்கானே, சொந்த அண்ணனே சட்டையை பிடிச்சு இழுத்து சண்டை போடுறான். உன்னை பத்தி எங்க யாரையும் எதையும் பேச விட மாட்டேங்கிறானே. அது அவங்கவங்க குணம். மருமாவுல நீங்க உள்ள போங்க. என்னங்க இவ இம்பட்டு திமிரா பேசிட்டு இருக்கா? என்ன தப்பா பேசிவிட்டா? நீ உள்ள போமா. ஏய், உன் பெரிய பையனுக்கு பணம் காசு வேணும்னா உன் வழியா தான் வாங்கிக்கணும். என்கிட்ட நேரா வரக்கூடாது. போய் சொல்லிவிடு அவங்கிட்ட. வா. கொஞ்சம் வெளியே போகணும். அப்போ நிறைய சோலி கிடக்கு. கூட வரீங்களா? வரேன்ப்பா.